உங்கள் சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வுகளை திரும்பிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறக்கலாம். ஜெய் குருதேவ். சௌக்கியமா இருக்கீங்களா? இட்ஸ் ஃபைன். தம்ஸ் அப். எக்ஸலென்ட். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So energetic. You are giving me the energy. I am blessed. சரி, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான தகவல். நம்ம எல்லாருக்குமே இந்த ஜெனரேஷன், இதுக்கு முன்ன ஜெனரேஷன் டி.எம். சௌந்தரராஜன் கேள்விப்பட்டோம். அற்புதமான பாடகர், முருக பக்தர். அவர் பாடிய முருகன் பாடல்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒலிக்கும். பக்தியின் ஒரு பரிபூர்ண பிரதிநிதியாக இருந்தவர். அவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அவர் பழனிமலை போறது வழக்கம். பழனிமலை போய் கிருத்திகையில முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வருவார். ஒரு குறிப்பிட்ட விடுதியில தங்குவார், லாட்ஜ்ல. அப்படி ஒரு காலத்துல தங்கி இருக்கிறச்சு அந்த ரூமை சுத்தம் பண்ற பையன், அவன் ஒரு முஸ்லீம் பையன். அவன் உள்ளம் உருகுதடா முருகா, உள்ளம் உருகுதடான்னு பாடிக்கிட்டு அந்த ரூம் எல்லாம் பெருக்கிறான். இவரு கூப்பிட்டு கவனிக்கிறார். அடடா, இவ்வளவு அழகா இருக்க பாடல். அந்த பையனை கூப்பிட்டு, யாரும் அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது? என்ன இல்ல, இங்க வந்து போறவங்க இந்த பாட்டை பாடுவாங்க, எங்க முதலாளியும் பாடுவாரு, அதனால நானும் பாடிட்டு இருக்கேன். அப்படியா, உட்காரு அப்படின்ட்டு மொத்த பாட்டையும் அவர் எழுதிக்கிறார். சௌந்தரராஜனுடைய விசேஷம் என்னன்னா, டிஎம்எஸ் இஸ் நோன் as டிஎம்எஸ். அவர் விசேஷம் என்னன்னு, அவரே இசையமைச்சு அவரே பாடுவார். அப்படி இந்த பாடலுக்கு அது உள்ளம் உருகுதடா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஒரு ஆசை பெருகுதடா என்ற பாட்டை அடா அடான்னா நல்லா இருக்காதுன்ட்டு ஐயான்னு மாத்திட்டு பாடுறார். உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்கொரு ஆசை பிறக்குதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. ஆடும் மகிழேறி ஆடும் மகிழேறி ஆடும் மகிழேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளூரையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கொரு ஆசை பிறக்குதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. அப்படி இந்த பாட்டு போகும். அற்புதமான பாட்டு. அப்ப நான் ஐ வாஸ் இன் மை ஸ்கூல் டேஸ்ல படிச்சுக்கிறப்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிரேயர்ல எல்லாம் என்ன பாட சொல்லுவாங்க. அப்படி முருகன் சௌந்தரராஜன் இந்த பாட்டை பாடுறச்சே ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியிலையும் இந்த பாட்டு எழுதுனது யார், இந்த பாட்டு எழுதுனது யாரு ஒரு கேள்விக்குரிய அவருக்குள்ள இருக்கு. அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியுமா, எனக்கு அந்த தகவல் தர முடியுமா? கிடைக்க மாட்டேன். இப்படி போன்ற காலகட்டத்துல இமயத்தை தொட்டவர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் வருது. அதுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக முதல்ல அந்த பூஜை போடுறதுக்காக தம்பையா செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய தம்பு செட்டி ஸ்ட்ரீட் இருக்கிற காளிகாம்பாள் கோவில். அந்த காளிகாம்பாள் கோவில் மிக விசேஷமானது. எல்லாரும் சென்னையில இருக்கிறோம், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அங்க போனாலேயே அவங்க எனர்ஜி வில் பி
வைப்ரேட்டிங் லைக் எனிதிங். த கிரேட் சாம்ராட் சிவாஜி, மகாராஷ்டிர வீரர், அவர் வந்து கும்பிட்ட இடம் அது, கும்பிட்ட கோவில், அது பிரக்கியாதி, எத்தனையோ வருஷங்களா இருக்கு. நான் காலேஜ் படிக்கிற டேஸ் எல்லாம் போயிட்டு இருப்பேன். இப்போ அங்கே அந்த பூஜை போடுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போ அங்க குருக்கள் வந்து எல்லா சந்நிதிக்கும் தரிசனம் பண்ணி வைக்கிறார். அப்போ துர்க்கை அம்மன் அந்த கோவில் பக்கத்துல ஒரு டேப்லாய்ட், ஒரு கல்வெட்டு போல, கல்வெட்டு தான் இந்த பளிங்கு கல் செதுக்கி, உள்ள உருகுதடா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஒரு ஆசை பெருகுதடான்னு பாக்குறார். இவருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடடடா, இந்த பாட்டு தானே பார்த்தா 1952ஆம் ஆண்டு ஆண்டவன் பிச்சி என்றவர் பாடியது என்று இந்த கல்வெட்டுல. அடாடா, இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. கடைசியில பார்த்தா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய மரகதவல்லி என்ற ஒரு அம்மணி தான் இந்த பாட்டு எழுதி. இதுக்கு நம்ம அப்புறமா வரலாம். இது வந்து ஒரு தொகுப்பு. இது வந்து 1899ஆம் ஆண்டு மயிலாப்பூர்ல சீதாலட்சுமி சங்கர நாராயணா இந்த தம்பதிகளுக்கு குழந்தைய பிறக்கிறாங்க. அவங்க வந்து மரகதவல்லி அப்படின்னு பெயர் வச்சு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து படிப்புல நாட்டம் இல்லை. வீட்லயே இருக்கும், அமைதியா இருக்கும், பூஜைன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு. அவருக்கு 8 வயசு ஆச்சு. மகா பெரியவா சென்னைக்கு விசிட் வருவார். அப்படி வர்றச்ச மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு இவங்க வீட்டு அந்த பாதையில வர்றச்ச எல்லாரும் பாத பூஜை பண்ணுவாங்க. பாதத்துக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு அங்க உள்ள இருக்கிற ஒரு குழந்தை அப்படி ஆமா, என்னோட பொண்ணுதான் மரகதவல்லி. அப்படியா, அந்த பொண்ணை பத்திரமா ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு போயிடுவார். அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா புதுசா பெரியவர் சொன்னா நிச்சயமா உண்மைதான் இருக்கணும்ட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் படிக்க காட்டிக்கிட்டு பரவாயில்லன்னு பார்த்துட்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு 8வது வயசுல ஒரு கனவு வருது. அதுல திருத்தணி முருகன், ஏன் என்னை பற்றி பாட மாட்டியா நீ அப்படின்ட்டு அந்த குழந்தையோட நாக்குல பிரணவம் தன்னுடைய வேலால எழுதுந்தா அந்த குழந்தை உணர்ற. அதுக்கு அடுத்த வினாடி, அடுத்த நாள் முருகன் பாடல்கள் தமிழ்ல அழகா எழுதி, மைண்ட் யூ, திஸ் இஸ் இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் நடக்கும், தமிழ் எழுதி பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா விசேஷம், நம்பவே முடியலையே, நம்ம பொண்ணா? அது மட்டும் இல்ல, தெலுங்குல எழுதுறாங்க, சமஸ்கிருதத்துல எழுதுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இது ஒரு தெய்வீக குழந்தை போயிட்டு அந்த குழந்தைய டிஸ்டர்பா பண்ணல. பாட்டெல்லாம் எழுதி 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 அழுறாங்க. அந்த காலத்துல பாலிய விவாகம்ங்கிறது காமன். சோ 9வது வயசுல இந்த மரகதவல்லிக்கு நரசிம்மர் என்ற ஒரு ஆண் மகனுடன் கல்யாணம் நடக்கிறது. அதே மயிலாப்பூர் அங்கேதான் இருக்காங்க. அவங்க மாமியார் பெயர் காவேரி அம்மாள். இப்படி அவங்க நடந்துட்டு இருக்க வாழ்க்கை, சம்சாரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அம்மாவுக்கு 5வது குழந்தை சேஷாத்ரின்னு பேர் வச்சு, அந்த குழந்தை குட்டி அப்பதான் பிறந்திருக்கு. 2வது நாளோ 3வது நாள். அப்போ இந்த அம்மா பாட்டுக்கு அப்படி கனவுல வர்ற முருகன், பாலமுருகன், என்ன நீ அணைச்சிக்க மாட்டியா, குழந்தையதான் அணைச்சிப்பியா அப்படிங்கிறப்ப வந்த பாட்டு தான் உள்ள உருகுதடா முருகா உன் அடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஒரு ஆசை பிறக்குதடா முருகா இந்த பாட்டு கிடுகிடுன்னு எழுதுறாங்க. அங்க இருக்கிற நர்ஸ் எழுதி தர்றாங்க. அந்த காலத்துல வீட்லயே பிரசவம் நடக்கும். எங்க வீட்டுல கூட எங்க அக்கா எல்லாமே வீட்டுல தான் பிரசவம் நடக்கும். ஒரு ஆயா தான் வருவாங்க பிரசவம் எல்லாம் பார்க்கறதுக்கு. இது எனக்கு சகஜம், காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல. சோ அதனால வீட்டுல அவங்க மாமியார் வர்றாங்க. பயங்கர கோபம். என்னடி இது, பச்சை குழந்தைய பக்கத்துல கடத்திக்கிட்டு நீ பாட்டு எழுதிட்டு இருக்க, முருகனே ஆண்டி, அவன் வந்தா வீட்டுல இருக்கிற எல்லாமே தொலைஞ்சிடும், இனிமேல் அவன் பாட்டை பாடப்படாது அப்படின்னுட்டு சத்தியம் வாங்கிப்பாங்க. உங்க ஆம்பளையா மேல, உங்க குழந்தை மேல, என் மேல சத்தியம் பண்ணு, இனிமேல முருகனை பத்தி பேசப்படாது, பாட்டு எழுதப்படாது. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. சரி அப்படியே செய்யறேன் என்றப்ப இந்த அம்மா எழுதின அத்தனை பாடல்களையும் ஒரு கட்டு கட்டி ஒரு ட்ரங்க் பெட்டியில போட்டு பணங்களை வச்சிடுறாங்க. அப்புறம் காலங்கள் கிடைக்கின்றன. அந்த மாமியார் போய் சேர்ந்துடுறாங்க. 24 வருடங்கள் கழிந்து
1952ஆம் ஆண்டு. இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாங்க, தோழி. "டேய் நான் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்கேன். பத்திரிக்கையில பக்தி பாடல்லாம் போடணும்னு இருக்கேன். நீ தான் முருகன் பாடல்லாம் நெறைய எழுதியிருக்கியே, எனக்கு குடு" அப்படின்னு கேட்கிறேன். அதெல்லாம் மறந்தே போச்சு. நீ சொல்லி தான் ஞாபகத்துக்கே வருது. 24 வருஷம் ஆச்சு. அந்த பரண்ல பெரிய ட்ரங்க் பெட்டியில இருக்கு. இருந்தா எடுத்துட்டு போலான்ட்டு அந்த ட்ரங்க் பெட்டி இறக்கி, அந்த சாவிய திறந்து பார்த்தா, இவங்க எழுதின எல்லா பாடல்களையும் அந்த கட்டு கொஞ்சம் கூட சிதைவுறாமல் அப்படியே அவங்க மாமியார் வச்சிருந்த கரன்சி நோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்லரிச்சு போயிருக்கு. இதெல்லாம் இந்த பாரத நாட்டுல நடக்க முடியும். ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்க. அந்த கரன்சி நோட்டையும் மத்ததையும் அரிச்ச செல்லு, கரையான் இந்த பாடல்களை சேர்த்து எவ்வளவு நாழி ஆயிருக்கு. அப்போ அந்த அம்மா கண்ணு பொத்திக்கிட்டு, "இந்தா இதுதான் என்னோட பொக்கிஷம் உன்கிட்ட குடுத்துட்டேன்" அப்படின்னு குடுத்தாங்க. அன்றைக்கு ராத்திரி முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் அருள் பெற்றவர்கள் வந்து, "ஏன்பா என் பாட்ட எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டியே, என்ன பத்தி பாட மாட்டியா?" அப்படின்னு கேக்குது. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, "நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துட்டேனே, சத்தியத்தின் மீது சத்தியத்தின் ஆதாரமே நான் தானே, பாடு." அப்படிங்கிறப்ப அன்று இரவு 150 பாடல்கள் அந்த அம்மா பாடுறாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க ஸ்தோத்திர மாலா பேர் வைக்கிறாங்க. திருப்புகழ் மணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அவர் பேர் கிருஷ்ணய்யர். அவர் திருப்புகழ் பாடி பாடி ரொம்பவுமே பிரக்யாதியானவர். அவர் காஞ்சி மகாபெரியாவுடைய ஒரு சிஷ்யர். அவர் தான் வந்து இந்த அம்மாவுடைய பாட்டெல்லாம் பாடி ஆனந்தமா இருப்பார். அப்படி இந்த அம்மா வந்து மறுபடியும் பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறச்சு, அவர் சொல்லுவார், "வரியா? என்னோட காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வரலாம், பெரியவாள தரிசிக்கலாம்." அப்படிங்கச்சு, "எனக்கெல்லாம் எங்க நேரம், நீங்க போயிட்டு வாங்கோ." அப்படின்ட்டு இந்த அம்மா போறதில்ல. என்ன சம்சாரம் என்ன? இந்த அம்மாவுக்கு 9 குழந்தைங்க. எனக்கு புரியாது. சிலதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது. என்னடா முருகன் பாட்டுங்கிறாங்க. 9 குழந்தைங்கங்கிறாங்க. எல்லா குழந்தையும் படிச்சு, ஆளாக்கி அவங்க காலேஜ்ல படிச்சு வெயிட் போறாங்க. இது எப்படி சாத்தியம்? நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த படிக்கிறச்சயே. அப்போ இந்த அம்மா வந்து எல்லா பொறுப்புகள் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா, காஞ்சி மடத்துக்கு போறாங்க. போனேன். இந்த அம்மா எப்பவுமே இந்த ஒரு தெய்வீக நிலையில இருக்கிறதுனால, அந்த தலைய கவனிக்க மாட்டாங்க. பரட்ட தலை, ஏதோ ஒரு புடவை அப்படி இருப்பாங்க. காஞ்சி சங்கர மடத்துக்கு வெளியே அன்னைக்கு விசேஷம். சோ எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சங்கர மடத்து சிப்பந்திங்க வந்து, "யாரும்மா நீ பிச்சைக்காரி? அப்புறம் வா. இப்பல்லாம் வராத. இங்க இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. பக்தாள்லாம் வந்துட்டு இருக்கா. போற வர வழியில குறுக்க உட்காராத. எந்திரி." அப்படிங்கிறார். அப்போ பெரியவா, "அங்க என்ன நடக்கிறது?" அப்படின்னு கேட்டா, "இல்ல யாரோ ஒரு பிச்சைக்காரி வெளிய உட்கார்ந்துருக்கா." "அட பிச்சைக்காரியா? அந்த குழந்தைய கூட்டிட்டு வா." அப்படிங்கிறப்ப உள்ள போனா. "இவ பிச்சைக்காரி இல்ல. ஆண்டவன் பிச்சி." அப்படின்னு. பிச்சின்னா பைத்தியம். எப்படி மீராபாய் கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணான்ட்டு கிருஷ்ண பக்தியிலேயே உன்மத்தம் பிடித்தவர்கள் போல இருப்பார். எப்ப மகாராணி, ராணாவுடைய மகாராணி, அப்பேற்பட்ட மகாராணி மீரா கிருஷ்ணர்ல பைத்தியம் படிச்ச போல திரிஞ்சுட்டு இருப்பார். அதுபோல மகா பெரியவா சொல்றாங்க, "இது ஆண்டவன் பிச்சி" அப்படின்னு. அதனால் அன்றையிலிருந்து தான் அந்த அம்மாள் வந்து ஆண்டவன் பிச்சி என்பது ஆண்டவன் பிச்சை என்று மருவி வழக்கமா வந்துட்டார். இப்படி அவங்க வந்து ஏறத்தாழ நிறைய பாடல்கள் பாடி, பாடி அவருக்கு வந்து திருப்புகழ் மணியில் கூடவே இருந்து அந்த அம்மா ஒரு குழந்தை மாரி வளர்த்துட்டு பார்த்துட்டு இருப்பா. அவருக்கு தான் அந்த அம்மாவுடைய ஒரு அருமை தெரியும். முருகப்பெருமானுடைய பக்தை அப்படின்னு. இந்த ஒரு காலகட்டத்துல இவங்க கோயில் கோயிலா போவாங்க. இப்ப பொறுப்பெல்லாம் முடிஞ்சிடுது. இப்ப என்ன மாதிரி ஜெயஸ்ரீ மாதிரி. இப்ப எங்களுக்கு வேற என்ன வேலை? குழந்தைங்கலாம் செட்டில் ஆயிட்டாங்க. நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது. பெதற்றிக்கிட்டு இருக்கேன். அதுபோல அந்த அம்மா என்ன கோவில் கோவிலா போவாங்க. அப்ப ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போறாங்க. எப்போ? 1950ஆம் வருஷம். 1950. அப்போ 1950 மார்ச். அப்ப திருவண்ணாமலைக்கு போய் சேர்றச்சே ராத்திரி ஆயிடுச்சு. நடையெல்லாம் சாத்திட்டான். கோவில் எல்லாம் பெரிய கோவில்கள்ல சின்ன கதவு இருக்கும். கடைசியில வரவங்கலாம் வெளிய அனுப்புறதுக்கு. உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். இந்த அம்மா ஓடி போறாங்க. "சுவாமி, சுவாமி நான் கதவு விடுக்கலையாவது சாமிய பார்த்துட்டு வரேன் நானு. ரொம்ப ஆசையா வந்தேன்." இப்ப மாதிரி அப்பல்லாம் பிளஷர் காரோ ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு பஸ் எப்போ வருதோ போக முடியும். சரி போய் சுருக்கம் வந்துடும் அப்படின்னுட்டு அந்த செக்யூரிட்டி காவலாளிகிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே போறோன்னு கதவு மூடிட்டியா? இல்ல போயிடுறான். ஊர்க்கெல்லாம் போயிடுறான். இந்த அம்மா உள்ள போயிட்டு அப்படி தேடுவாங்க. அந்த கதவு இடுக்கல அருணாச்சலேஸ்வரரையும், உண்ணாமலை அம்மையையும், முருகப்பெருமான் சன்னதியெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ அங்க ஒரு குட்டி பையன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே இருப்பான்.
ஏய் நீ யாரா குழந்தை, இங்க இருக்கிய ராத்திரியில எப்படி தனியா இருக்க? எனக்கு என்ன, இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்றேன். ஓ இங்கதான் இருப்பியா, இங்க சேவையெல்லாம் பண்ணுவேன். ஆமா ஆமா, இந்த கோயிலை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் நிறைய வேலையெல்லாம் பண்ணுவேன். உன் பேர் என்னடா? என் பேர் தண்டபாணி. உன் பேர் தண்டபாணியா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் கோயிலை பார்த்துட்டேன், நான் போயிட்டு இரு. எப்படி வெறும் கையில போவேன்? தரிசனம் பண்ண வேண்டாமா? ஐயோ எல்லாம் மூடிட்டாளே, என்கிட்ட சாவி இருக்கேன் அப்படின்னுட்டு. சார் பிலீவ் மீ, என் கண்கிட்ட கண்ணீர் ஆறா பிறந்தது. இது சத்தியம். இறைமை எங்கேயுமே இல்லை, நம்ம கூட தான் இருக்கு. அது எப்படி பக்தி பூர்வமா அணுகிறோங்கிறது தான் இறைவனுடைய தரிசனம் பெற்றதுக்கு இந்த மரகதை வள்ளியம்மா ஆண்டவன் பிச்சை ஒரு அற்புதமான நிரூபணம், அத்தாட்சி. அப்போ முருகப்பெருமான் ஒவ்வொரு சன்னதியை திறந்து கற்பூர ஆரத்தி காட்டி விபூதி கொடுத்து குங்குமம் கொடுத்து இந்த அம்மாவுக்கு காட்சி கொடுப்பார். வா வா, என்னுடைய இந்த கோயில மறந்துடாத அப்படின்ட்டு கம்பத்து இளையனார் சன்னதி முருகப்பெருமான் கம்பத்தில் தன்னுடைய காட்சியை கொடுத்த கம்பத்து இளையனார், இன்னைக்கு ராஜகோபுரத்துக்குள்ள கிழக்கு கோபுரத்துக்கு போறச்சு இங்க இருக்கும் லெப்ட்ல. அற்புதமான ஒரு இடம். அருணகிரிநாதருக்கு கம்பத்து பரஞ்சோதி என்ற ஒரு மந்திரவாதிக்கு அவர் சேலஞ்ச் பண்ணப்ப அருணகிரிநாதருக்காக அந்த கல் தூணில் காட்சி கொடுத்தவர் நம்முடைய முருகப்பெருமான். அதெல்லாம் மறுபடியும் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, சரி திருப்தி அவனுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற. இந்த அம்மா ரொம்ப நல்ல தம்பி, நீ ஜாக்கிரதையா இரு, தனியா இருக்கிய. அப்பவும் அந்த தாய்மையில நீ தனியா இருக்கியப்பா, ஜாக்கிரதை. சரி சரி நீ போயிட்டு வான்னு இந்த அம்மா வந்துடுறேன். அவரு காவலாளி, என்னம்மா போன இவ்வளவு நேரம் ஆச்சே? இல்ல இல்ல, உள்ள குழந்தை தரிசனம் பண்ணா. தரிசனம் குழந்தையா? எந்த குழந்தை? உள்ள யாரும் இருக்காளா? ஆமா இருக்கானே, குழந்தை இருக்கானே. ஏமா நீ வேற, பார்க்கத்தான் பைத்தியம் மாதிரி இருக்க, போய் சேரு, பத்திரமா போய் சேரு. இந்த அம்மாவும் பைத்தியம்னு சொல்லிடுவான். ஏற்கனவே ஆண்டவன் பிச்சைன்னு சொன்னது நான். அந்த அம்மா வந்துடுறான். அடுத்த நாள் காலையில ரமண பகவானை சந்திக்கிறதுக்கு ரமணாசிரமம் போறாங்க. 1950ஆம் வருடம் இது நடந்தது, மார்ச் மாசம். அடுத்த நாள் காலையில ரமண பகவானுடைய தியான அறைக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. ரமணர் ஒரு கனிவா அவர் பார்ப்பார். என்ன தண்டபாணி எல்லாம் காட்டினானா, எல்லாம் தரிசனம் பண்ணி வச்சானா? அப்படி பார்க்க இந்த அம்மா சாஷ்டங்கமா விழுந்து ரமண பகவானை வணங்குவாங்க. அப்போ நயன தீட்சை கொடுத்து, உனக்கு என்ன, உனக்கு என்ன அப்படின்ட்டு சைலண்ட் ஆயிடுவார். இந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, தன்னை தொட்டு தீட்சை கொடுக்க மாட்டாரா ரமண பகவான்? அது நடக்கிறது இல்லை. அதனால இவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது போல அடுத்த மறுபடியும் ரிஷிகேஷுக்கு போவாங்க. ரிஷிகேஷ்ல சிவானந்த ஆசிரமம் இன்னைக்கும் இருக்கு. சிவானந்த ஆசிரமத்துல சிவானந்தர் இந்த அம்மா தீட்சை வாங்கிப்பாங்க. அந்த தீட்சையை வாங்கிக்கிட்டு கஷேத்ராடனம் போயிட்டு, அதுக்குள்ள 1950ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் ரமண பகவான் சமாதி அடைஞ்சிருவார். அடடா, ரமண பகவான் சமாதி சரின்ட்டு மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வர வாய்ப்பு இந்த அம்மாவுக்கு இருக்கு. அப்போ 1951ஆம் வருடம், இதெல்லாம் சார் மெய்சிலுக்கா சார், மெய்சிலுக்கு. 1950ல ரமண பகவான் சமாதி அடைஞ்சிட்டார், எல்லாருக்கும் தெரியும். 1951ஆம் வருடம் ஆவணி அபிட்டம் அன்னைக்கு இந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டு ரமணாசிரமத்துக்கு போவாங்க. அங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அம்மா இவங்க எங்க போதாலும் கைங்கரியம் பண்ணுவாங்க. அங்க கிச்சன்லயோ இல்ல எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இந்த அம்மா அந்த கிச்சன்ல போயிட்டு கைங்கரியம் பண்றாரு, காய் வெட்டு, காய்கறி நடிக்க தர்றது, சுத்தம் பண்றது. அப்ப இந்த அம்மாவை எனக்கு தொட்டது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க திரும்பி பார்ப்பாங்க, நான் உன்னை தொடரணும்னு நினைச்சேன் இல்ல அப்படிங்கிற அந்த உணர்வை கேட்பாங்க. இவங்க கேட்பாங்க, ஆமா பகவானே அப்படின்றப்ப இந்த அம்மா காதை பக்கத்தில் கொண்டு வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பார் ரமண பகவான். இந்த அம்மாவுக்கு மெய்சில் இருக்கு, ஆஹா என்னுடைய ஜென்மமே நிறைவேறிட்டு அப்படின்ட்டு உண்மத்தம் பிடிச்ச மாதிரி அங்கேயே இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க பயந்துருவாங்க, இந்த அம்மாவுக்கு நாய போச்சா போயிட்டு. அம்மா அம்மான்னு முழுக்கனா என்ன என்னன்றப்ப வாங்க வாங்க பூஜைக்கு நேரம் ஆயிடுது அப்படின்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அம்மாவுக்குள்ள ரமண பகவானுடைய இந்த ஸ்பரிசமே அவருக்கு இந்த அம்மாவுக்கு மெய்சில் இருக்கு. இப்படி பல காலங்கள் கழிஞ்சு அப்பதான் ஆண்டவன் பிச்சி பஜனை மண்டலி என்ற ஒரு சத்சங்க குரூப்பை உருவாக்கி இந்த அம்மா பாடின பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க, இன்னைக்கும் இருக்கு. அதுல இந்த பாட்டு இதே போலதான் உள்ளம் முருகதடா முருகான் அப்படியேதான் பாடுறாங்க. முடிஞ்சா கேட்டு பாருங்க. ஆனா சிஎம்எஸ் சௌந்தரராஜன் மூலமா தான் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கடைசியில அவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு ரிஷிகேஷுக்கு போயிட்டு 1990ஆம் ஆண்டு
தன்னுடைய பிராணன் போயிட்டு இது நிலை. அது சமாதி சொல்லலாம், அது தெரியாது. ஆக 1990ஆம் ஆண்டு ரிஷிகேஷ்ல அவருடைய வாழ்க்கை பயணம் முடியும். இது ஒரு அற்புதமான. அப்போ சதாசிவ பிரம்மேந்திரர், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் மகா ஞானி. அதுக்கு முன்னாடி ரமண பகவான் தான் பார்த்துட்டு அங்க போயிட்டு அந்த ஜீவ சமாதியில நமஸ்காரம் பண்ணிட்டோ இந்த அம்மா பாட்டுக்கு உட்காருவாங்க. இந்த அம்மா பிரஜை கிடையாது. இந்த அம்மா பாட்டுக்கு வேதம் ஓதிட்டு இருக்கா. வேதம் ஓதிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம், இது யாரு பொம்மநாட்டி? பொம்மநாட்டி எப்படி வேதம் படிக்கலாம்? இவ எப்படி வேதம் சொல்லலாம்? எந்திரி எந்திரி வெளியே போ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பிரஜையே இல்லை. இந்த பொம்மநாட்டி சொல்ற இடத்துல நமக்கு என்னடா வேலை? வா வெளியே போலாம் போயிட்டு வெளியே ஒரு இடத்துல உட்கார்ந்து மண்டபத்துல உட்கார்ந்துட்டு அதே வேதத்தை அத்தியனம் பண்ணாருங்க. வேதம் எல்லாம் மறந்துடும். வேதமே தெரியாது. அத்தனை நாள் உச்சாடனம் பண்ணி வேதத்தை பண்ண பண்டிதர்கள் இந்த அம்மாவை கேலி பண்ணிட்டு இவ கிடக்கிற பொம்மநாட்டி நம்ம வெளியே மண்டபத்துல இருக்கலாம் அப்படின்ட்டு அங்க போனா வாயில இருந்து வேதமே வரமாட்டேன். இதுதான் எனக்கு ஞானேஸ்வரனுக்கு ஞாபகம் வந்தது. மிகப்பெரிய மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஞானேஸ்வர். அவர் அந்த இது சொல்றது நல்லது. அந்த பிராமணர்கள் அக்ரகாரத்துல வருவார். அவர் பாட்டுக்கு இந்த வேத கோஷங்கள் முழங்க முழங்க அந்த காதுல ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு வருவார். அப்ப பிராமணர்கள் யாரு அவன் தீண்டத்தகாதவன், இந்த ரோடு இந்த அக்ரகாரத்தோடு யாரு அவனை விட்டது, வெளியே போடா, உனக்கு என்ன தெரியும் மந்திரத்து வேதத்தை பத்தின்றப்ப, இல்ல ரொம்ப இனிமையா இருக்கு நீங்க சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றப்போ, பிச்சைக்கார பையில வெளியே போ, இந்த ரோடுக்குள்ள இந்த தெருவுக்குள்ள வர உனக்கு அருகதையே கிடையாதுங்கிறப்ப, அப்படி சொல்லாதேங்கோ, கடவுள் நாமத்தை சொல்றதுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நீங்க கடவுள் நாம சொல்றீங்க, நான் கேட்கிறேன். அது உங்களுக்கானது. கற்றதும் கற்பித்தலும் பிராமணருடைய தர்மம். கற்றலும் கற்பித்தலும் இது மறக்கவே கூடாது. ஒவ்வொரு வர்ணாசிரம தர்மத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அது போல கற்றலும் கற்பித்தலும் பிராமணனுடைய தர்மம். அவன் தான் பிராமணன். பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். எல்லாரும் குலத்தல வர்றது கிடையாது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த பக்கம் எரும மாடு ஒண்ணு போகுது. இவர் எரும மாட்டு கூட பக்கத்துல கூப்பிட்டு வாயை தராம எரும மாடு வாயை திறக்கும். இந்த நாக்கை இப்படி தடவார். அந்த எரும மாடு வேதத்தை உச்சாடனம் பண்ணும், வேத கோஷம் பண்ணும். ரெக்கார்டட் ஹிஸ்டரி இட் இஸ். பிராமணர்கள் அப்படி பயந்து போயிடுவா. அடடா தெரியாத இப்படி பண்ணிட்டோமே நாம அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்பா. அவ சொல்ற அப்படி கிடையாது, உங்க தர்மத்தை நீங்க பண்ணுங்க, எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்ட்டு ஞானேஸ்வர் போறது வரலாறு. அது போல இந்த அம்மா அங்க நெரூர் பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவசமாதி பண்றப்ப அந்த அம்மாவுக்கு தெரியாம சொல்றேன். அப்ப இவ கேலி பண்ணப்போ எல்லா வேத மந்திரத்தையும் மறந்துடுறான். திடீர்னு உள்ள வந்து அம்மா மன்னிச்சுக்கோ, உன்னுடைய பகவதான் தெரியும். நான் என்ன சொன்னீங்க தெரியல, எனக்கு யாரு நீங்க? இல்லம்மா நீ பாட்டுக்கு போ, தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா வேதம் உச்சாடனம் பண்ண வருது. இட்ஸ் அ ரெக்கார்டட் ஹிஸ்டரி. ஆக அற்புதமான இந்த ஒரு சம்பவத்தோட ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய பணி இல்லையா? இப்பேற்பட்ட ஞானிகள் நம்ம தாத்தா பாட்டி, நமக்குள்ள ஞானம் அவ்வளவு இருக்குங்க. கடவுள் பக்கத்துல இருக்கிறார். அந்த நான், எனது, எனக்கு, என்னுடைய அந்த ஈகோ, மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம், இந்த 3 மலங்களை தான் நம்ம சுத்திட்டு இருக்கு. ஐ, மீ, மை, மை. அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டோம்னா சர்ஃப் எக்ஸல் கரை நல்லதுப்பாங்க. அது போல நம்ம தபார்னு ஒரு வாஷிங் மிஷினை குதிச்சு சர்ஃப் எக்ஸல் மேல போட்டு வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கடவுள் நம்ம பக்கத்திலே இருக்க. அது எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இது நடந்து 1990 மைண்ட் யூ, இன் 2090 கூட வரும். ஹார்ட்லி 24 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி மரகத வழி அவன் ஆண்டவன் பிச்சை, அது ஆண்டவன் பிச்சை என்ற அம்மா நம்முடன் இருந்தவர்கள், நம்ம மயிலாப்பூர்ல இருந்தவங்க. அப்படி இன்றைக்கும் அவங்க வம்சாவளி இருக்கு. அதுதான் ஆண்டவன் பிச்சை பஜனா மண்டலி அப்படின்ட்டு அவங்க இன்னைக்கும் வாரம் வாரம் அங்க சத்சங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எழுதின பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரமாலா அப்படின்ற புக்கு, ஆத்மபோதம், இதெல்லாம் அவங்க எழுதுறது. அப்புறம் துர்கா அஷ்டகம் அப்படின்ட்டு பல நூல்களை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் படிச்சு நாம பயன்படணும். அதனால எத்தனோ மகானுபாவன் அந்தரிக்கு வந்தனம், எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் திபெத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இதுதான் ஜம்பு தீபே பரத கண்டே, இங்கதான் ஞானத்தின் விளை நிலம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம இந்த பாரத கண்டத்துல பிறக்கிறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணப்பட கிடைத்தற்கரிய இந்த மனதில் பிறவி
இறைவனை அடைவது ஒன்றுதான் லட்சியம். இறைவன் அன்பின் வழியாகத்தான் இருக்கிறார். எப்போ அன்கண்டிஷனல் லவ் அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் அபௌட் எனிதிங். அன்பும் சிவமும் இரண்டன்மர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். when you become that love, குருஜி சொன்ன மாதிரி love is not an emotion, love is a very fiber of your being. அது எப்போ உணர்றீங்களோ நம்ம தான் கடவுள், நம்ம தான் மரகத எளியம்மாள், நம்ம தான் அருணகிரிநாதர், நம்ம தான் நெரூர் பிரம்மேந்திரன், சதாசிவ பிரம்மேந்திரன், நாம தான். இதை என்னைக்குமே மறக்கவே கூடாது. நம்ம செய்ய வேண்டியதுல ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு அன்கண்டிஷனல் தான். எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உத்தி பெற இறைவனல் பூஜனை உந்தி பெற. பகவான் ரமணர் தன் உபதேச உத்தியார்ல ரொம்ப அழகா சொல்றார். கண்மம் பயன் தரன் கர்த்தனது ஆணையா. கண்மம் கடவுள உந்தி பெற, கண்மம் ஜனமதால் உந்தி பெற. கர்மத்தை ஈஸியா வந்த வெள்ளினா சுதர்ஷன கிரியை ரெகுலரா பண்ணுங்க. குருஜியோட சத்குரு குருவினா கதி நகி, குருவை கட்டியா பிடிச்சுக்கோங்க, வழி தானாக பிறக்கும். அப்போ அன்கண்டிஷனல் லவ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சில், யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்டுபது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தாங்க. திருவள்ளுவர் திருமந்திரத்தை கடைபிடிச்சிட்டு போறோம்னா நம்ம வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி, கடைசி முடிச்சு பார்த்த முன்னாடி, நீ தான் கடவுள், நான் தான் கடவுள். சோஹம் சோஹம் சோஹம், ஐ ஆம் தட், ஐ ஆம் தட், ஐ ஆம் தட். இதை நம்ம உணர்வோங்கிறதுல எண்ணளவும் ஐயனும் இது ஒண்ணு. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். அடுத்த வாரம் சந்திக்கலாம், அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கேள்விப்படாத ஒரு கதை. இது இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம்.